சுட்டுடுவேன் அவங்க கொடுத்த எனர்ஜிக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும். கான்சர்ட் போயாச்சு. சோ இளத்த கலைஞர்கள் சோ மேடைய பேருங்க என்ன இருக்குன்னு சொல்லி மேடை பெரிய எங்கட வயசு சின்ன தான் செய்யற வேலை பெருசு. மோனிசா மட்டும் தெரியும். வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ, நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் வவுனியாவில் ஜூசி கிரவுண்டு வந்திருப்போம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், அதாவது நேற்று போட்ட காணொலியில் இன்றைக்கு எங்களோட ஈழத்து கலைஞர்கள்ட ஒரு இசை கச்சேரி நடக்க போது 6 மணிக்கு. அந்த இசை கச்சேரிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாராண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட பொடிகள் என்ன எங்களோட பொடிகள் வாயிசன், அட்விக், திசோன், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்திருக்கேன் இந்தியாவில இருந்து. யாராண்டு சொல்லுங்க பாப்போம். மோனிசா மட்டும் தெரியும். அவ நிக்கே தெரியாது. நிக்கி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜே சிவாஜி அண்ணா அப்படி வந்திருக்கணும். இன்றைக்கு வேறு லெவலான இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த இசை கச்சேரி நடக்க போது டிஜே எல்லாம் இருக்குது. மைதானத்திற்குள்ளே இருக்கும் எமது உணவகங்களை நாடி எமது உணவுகளை ஏதோ சாப்பிட வரட்டான் கேஆர்எஸ் அவங்களோட சாப்பாடு கடை. இந்தியாவில் பாருங்கோ பெரிய அளவெல்லாம் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபுல்லாக அடைச்சி உள்ளுக்குள்ளே கொண்டு காட்டுறேன். நான் யோசிக்கல இவ்வளோத்துக்கு வரமா இவ்வளோத்துக்கு இருக்க மாட்டேன். யோசிக்க நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சீங்க? முக்கியமாக மெயினாக வந்து என்னடா சின்ன பொடியை தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க கதை பண்ணாங்க. அப்போ யார் கதைப்பீங்க இதில்? இந்த இவரை கூப்பிடுவோம். வணக்கம், உங்களோட இவெண்ட்டை மட்டும் இவெண்ட்டை பற்றி சொல்லுங்க. எங்கட இவெண்ட் என்ன இந்தியாவில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக நடக்குது. இல்லை எனக்கு சின்ன பொடியங்களா இருக்கிறீங்க. நான் பெரிய பெரிய எங்கட வயசு சின்ன தான் செய்கிற வேலை பெருசு. எத்தனை வயசு உங்களுக்கு? எல்லாரும் 20 வயசு. எப்போ ஆரம்பிச்சிங்க கம்பெனி? இப்போ ஒரு 3 மாதம். இதுதான் உங்களோட முதலாவது ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இது எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு எல்லாம். உண்மைக்குமே ஒரு பெரிய விஷயம். வாங்க இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக அடைச்சி பெரிய லெவலில் தான் செட் பண்ணியிருக்கணும். அதில் மெயினாக உண்டு அதில் மதுசன் சொல்லி ஒரே ஒரு அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் இவ்வளோ ஏற்பாடு பண்ணது அவர் தான். இங்கே பாருங்க அதில் பேனர் அதில் கணக்கு ஆர்டிஸ்ட் பேர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரையிலையா கொஞ்சம் பேர் அவருக்கு டேட் ஏதோ இஷ்யூ ஆகணும். கொஞ்சம் பேர் வரையிலையா? ஏன்டா கணக்கு பேர் வேற இருந்தவ இப்போதைக்கு இந்தியாவில் 3 பேர் தான் வந்திருக்கணும். என்ன பட் கில்மிசா எல்லாம் வாராவாம். ஓகே, நாங்கள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் சொல்லி பார்ப்போம். என்ன சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது சின்ன வயசுல எத்தனை ஓடியாங்க நீங்கள் மொத்தமே? நாங்கள் மொத்தம் ஒரு 6 பேர் இருக்கோம். 6 பேர் இருக்கிறீங்களா? என்ன உண்மைக்குமே வேறையும் காட்டுங்க. இவரா எங்கட ஏடிஎம்ஸ் பாஸ் இவர்தான் அபிலாஷ். இவர்தான் அபிலாஷ். ஏக்கு மீனிங் இவர்தான் அபிலாஷ். டி வந்து திலக்ஷன் அவர் இப்ப பிரிண்டிங் வேலையா போயிட்டார். பிரிண்டிங் வேலைக்கு போயிட்டார். ஓகே. அப்ப கதைக்க வைக்கப்படுறாரு. கதைக்க பத்தி சொல்லுங்க. அதாவது இப்படி ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. 20 வயசு. நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி தான் நாங்கள் விஷயம் செய்கிறோம். நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் விஷயம் செய்கிறோம். நிறைய எதிர்ப்புகள் எங்களுக்கு பொலிட்டிக்கலாக இருக்கட்டும். ஸோ ஆப்போசிட் சைட் நிறைய எனிமீஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த விஷயத்தை செய்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கல. இப்போ ஒரு ஃபேமிலி சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இப்போ செய்கிறோம். பொடியங்கள் கட்டாயம் சொல்லுவாங்க. பொடியங்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்றும் செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பழக்கப்பட்ட முகங்களாக கிடக்குது. ஓகே, சந்தோஷமா. நன்றி. இல்லை ஒருத்தர் முக்கியமாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பாருங்க. வந்துருக்கு வர்றாரு. இதில் இவர் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் எல்லா ப்ரொமோஷன் வேலைக்கும். அப்படியா? இவனா இந்த தம்பியாக இல்லாட்டி எதுவும் நடந்திருக்காது. பெரிய செஞ்சு முடியும். இவருக்கு என்ன பேர்? சது. சது சிவா டிக்டாக் ஐடி. இவரை கொஞ்சம் ட்ரெண்டிங்காக. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 6 மணிக்கோ? 6 மணிக்கு. 6 மணிக்கு. என்ன வயசானவங்க வந்து முடிக்கிறாங்களா இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நடக்கும்? என்ன இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அந்த ஆரம்பம் ப்ராக்டிஸ் மாதிரி என்ன எல்லாமே. இதில் ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு வேண்டி சர்ப்ரைஸாக இருக்குது பாருங்க. பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தமிழ் அது இங்கே தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஸ்க்ரீனில் மென்னொரு ஒன்று போகுது. சரி பார்ப்போம். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஈவெண்ட்டை செய்கிறதுக்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அண்ணா தான். நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க. ஆரம்பத்திலேருந்தே எங்களை கை கொடுத்து இவ்வளோ தூரம் இவ்வளோ வேலையில் நடக்கிறதுக்கு ரீசனும் அண்ணா தான். ஸோ அண்ணா இல்லாட்டி இந்த விஷயங்கள் உண்மையிலே நாங்கள் நினச்சி பார்த்துருக்கல. நன்றி அண்ணா. கடமைப்பட்டிருக்கோம். நல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ணா உங்களுக்கு. நாங்கள்
ஒரு இளந்தலைமுறை நீங்கள் இப்படியான ஒரு நிகழ்வுகளை வவுனியாவில் நீங்கள் ஒழுங்கமைக்கிறதுன்றது நாங்கள் பெருமைப்படுற விஷயம். ஏன்னு சொன்னால் இவ்வாறான அதாவது எங்களோட களியாட்ட நிகழ்வுகள்ன்றது உங்களுக்கு தெரியும் வவுனியாவில் மிக மிக குறைவான ஒரு காலப்பகுதி. ஆனால் இந்த காலப்பகுதியில் நீங்கள் அதாவது இளம் தலைமுறை நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு என்றைக்குமே நாங்கள் பக்கபலமாக நிற்போம். நன்றி. கட்டாயம். இதுதான் வவுனியாவில் இருக்கிற யூசி கிரவுண்ட். இப்போ நாங்கள் அரங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மேடை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல வேறு லெவலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். என்ன திவா எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்பீட்டாக அதாவது சவுண்டாக கதையுங்க. சவுண்டாக கதைங்க. சவுண்டாக நல்லா இருக்கு. சத்தமே நல்லா அதான் 20 வயசுல இளைஞர்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சியடாப்பா. அதான் நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருந்தேன். என்னென்னா இந்த வயதில் இப்படி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி செய்யறது பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் என்ன உண்மைக்குமே பாராட்டத்தக்க விஷயம். கணக்க சர்ப்ரைஸுகள் எல்லாம் இருக்குதான். நாங்கள் அதெல்லாம் காண்றதுக்கு காத்திருக்கிறோம். இதில் பாருங்கோ எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து நடக்கிறது அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் பெருசாக குஸ்திகளோடு நடக்கிறதில்ல. என்ன இதில் டிஜேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இசைக்கச்சேரியும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் டிஜே சிவாஜி அண்ணன் அவரும் வந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரைகள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கோ. இந்த இதில் பாருங்க கதிரை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படியே இந்த பக்கம் போனால் திரை அங்கால திரை இருக்குது. இங்கே மேடையை பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி மேடை இந்த காட்டுறேன் பாருங்க கிட்ட கொண்டு போய் மேடை எப்படி இருக்குன்னு சொல்லி. மேடை பெரிய லெவலில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வவுனியாவில் இருக்கிற ஏடி பிரைவேட் லிமிடெட் event மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கேன். உண்மைக்குமே அருமையான ரூம், சூப்பர் ரூம். நான் கொண்டு காட்டுறேன். 10 ரூம் எடுத்து தந்திருக்கணும். இதில் வேறங்கோ ஒரு ரூமை காட்டுறேன். ஹலோ வணக்கம். 1 2 3 எத்தனை ரூம்டா? இதுதான் ரூம். வரைக்கு அப்படி இல்லை ரூம். முதல் வழியாக இருந்தது. இந்த எங்கள்கிட்ட பாடகர் ஜெனிஸ் இருக்கிறார். அப்புறம் அந்த சுட்டுடுவேன் சொன்னீங்க. நல்ல வடிவான ரூம். என்ன நல்ல அழகா இருக்குது. இஞ்சால கண்ணாடி இருக்கு வேறங்கோ. இந்த நல்ல வடிவான கண்ணாடி இருக்குது. இந்த இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னால் பாத்ரூம் நல்ல வடிவான பாத்ரூம். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க கூட இன்றைக்கு வர்ற கேட்போம். நிக்கிறார் அவர் மொத்த மறைச்சு நிக்கிறார். இதுல என்ன பிரச்சனை சொன்னால் இங்க டீ போடுறார். டீயோ பிளேன் டீ போட போறீங்க? டீயா என்ன பிளேன் டீ காணுமாடாப்பா? உப்பு இல்லாம பிளேன் டீ போடுங்க. உப்பு இல்லாம பிளேன் டீ எங்களுக்கு சரியா? என்னது மாவா? எனக்குமா பிளேன் டீக்குள்ள தனி மா போட்டு பிளேன் டீக்கு பிளேனா மா போடு. எல்லா வசதியும் இருக்குது வேறங்கோ. முக்கியமாக இதில் எழுதியிருக்க வேறங்கோ திஸ் இஸ் நான் ஸ்மோக்கிங் ரூம். இஃப் ஸ்மோக்கிங் டங்க் யுவர் ஸ்டே கஸ்டம் அமௌண்ட் கிளீனிங் ஃபீஸ் வில் பி சார்ஜட் என்று இருக்கிறாங்க. அதுக்கு எது மாதிரி பீஸ் எடுப்பாங்களாம். என்ன இது கப்போ அழகிய தமிழ் மகன் படுத்திருக்கிறார் பேரங்கோ. எங்கடா மவுசன் எங்களுக்கு டீ போட்டுருக்கா. அப்புறம் உங்க ஆர்டர் உங்களுக்கு நான் பஸ்ஸா வேற உங்களுக்கு பஸ்ஸா யார் உங்களுக்கு பஸ்ஸா? இது என்னது சாயம் போட்டு என்ன டீ பத்தாது எனக்கு. 3 குடிக்கிற டீ இல்ல பிரச்சனை வேண்டாம் இருக்கட்டும் வேண்டாம். ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். அப்படியே இருந்தாலே போதும். பேரங்கோ டீ குடிச்சு பார்ப்போம். வேற லெவல். ஆனால் சீனி இல்லைடாப்பா எனக்கு நான் சீனி போட வேண்டாம் சொன்னேன் உனக்கு. அதான் போடல. என்ன இங்கே தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங்கில் எடுத்த உடுப்புகள் காட்டுங்க. டிஷர்ட் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங், இந்த ஜீன்ஸ் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் எல்லாம் வாங்க. ஒவ்வொரு விலைகள் சொல்றாங்க. அதில் இருக்கிற ஒரு விலையுமே இல்லை. விலை குறைவு தான். இந்த வேறங்க இதுக்கும் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் காரணம் திரும்ப பின்னால இவன் பெகி போட்டதே காலையில் இன்றைக்கு தான் பெகி போடுறான் பேரங்கோ. இந்த இது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங். இந்த பக்கம் தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் காட்டுங்க. இது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங். இந்த அது தமிழ் ப்ரோஸ் க்ளோத்திங் பேரங்கோ.
இது தமிழ் ஸ்கோத்திங்களா? சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இசை கச்சேரிக்கு வந்துட்டோம். என்ன ஆரம்பமாக இந்த மங்கள விளக்கு ஏற்றி கொண்டிருக்காங்க. உண்மைக்குமே கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். ஏடி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சின்ன பொடியங்களால் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க இங்கே ஏடி அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு கீழே போட்டு விடுறேன். ஏதாவது ஈவெண்ட் சொன்னால் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாமே. என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உண்மையிலே வந்து அவங்களால தான் அரேஞ்ச் பண்ணி செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா நிறைய க்ரௌட் வந்து கொண்டு அப்படியே காட்டுறேன். நல்ல க்ரௌட் வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு மெங்கட பொடியல் ஷோ, இளத்து கலைஞர்கள் ஷோ 12 மணி மட்டும் நடக்கும். இன்னைக்கு சர்ப்ரைஸ் எல்லாமே ஏதோ இருக்காமடா. என்ன சர்ப்ரைஸ் என்ன தெரியா இருக்குன்னு சொன்னாங்க, கேட்போமே. சரி, நிறைய பேர் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும். உண்மைக்குமே சந்தோஷமா இருக்குது. நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ வரவேற்பு நிகழ்ச்சி நடக்குது. அதாவது மங்கள விளக்கு அது வரவேற்று அவர்களை மங்கள சரி இப்போ 9 மணியில் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க வளைக்கிடுவோம். வாங்க வாங்க. இந்த பின்னால் கணக்கு பெரிய க்ரௌட் கொண்டு வந்துருக்குது. இதோட வீடியோ இருக்கு. முன்னுக்கு போய் காட்டட்டா அடி விடல சொன்னா நீ வச்சா போய் காட்டு. காட்ட காட்ட அடி வாங்குறது இருட்டில் ஒன்றும் தெரியாடா. அப்படிதான் திராய் போடும். வாங்குவோம் போவோம். சரி லேடிஸ் அங்க எல்லாரும் கைதட்டும் கூட. சரி அப்படி மாதிரி பார்த்தியா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால இப்போ நார்மலாக ஆரம்பமாகிடுது. மக்களும் இப்போ வந்து கொண்டிருக்கு. நம்ம காணக்கூடிய சில பறக்க காப்பி ரைட்டு அருமையான நடனம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கடைகளும் வந்திருக்கு, காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க ஒரு அருமையான நடனம் ஆடிக்கொண்டிருக்கார். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அருமையான ஒரு நடனம். இங்கே பாருங்க. ராவணனுக்கு ஒரு ஹீரோ மாதிரியும் ராவணனை வந்து ஒரு தலைவனாகவும் நான் சித்தரிச்சது ஒரு பேசுபொருளா மாறுச்சு. இங்க இருக்கிறாங்க யாரு? ராவணனுக்கு ராவணன் என்றால் நாங்கள் 100% ராவணன் தான். அதாவது நான் 100% ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி என்றால் எங்கெண்ட தேசத்தை ஆண்ட ஒரு அரசன் சிவபக்தன். கலிகாலம் திசையும் பெயர் பூவோம் கலகலேடி கவலையோடு காய்ந்தவன் பிணங்களோடு மனங்களின்றி அடுத்த பாட்டுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. கிளிநொச்சியில இதே மாதிரி தான் ஒரு கான்சர்ட் 2 நாளைக்கு முன்ன தான் ஆயத்தப்படுத்தி கான்சர்ட் போயாச்சு. எங்க அந்த நரிகளும் சகுனிகளாய் நடித்தது. கடல் பாடும் தரையே இசை பாடும் குயிலே பாத்தீங்கன்னா அப்படியே அதிரடிச்சல. எங்க அவங்க கொடுத்த எனர்ஜிக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? ஓகே, உங்க எல்லாருமே பார்க்கவே சந்தோஷமா. ஓகே, அவருக்கு என் மேல என்ன கோவம் தெரியல. உங்க எல்லாருமே இங்க பார்க்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துல நான் வந்து மறுபடியும் எங்க ஸ்பான்சர்ஸை வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கட பொடியல் powered by One Inn Hotel, Jaffna and Vaunia. Gold sponsors Layana Groups. உங்களுக்கு கிளப் பண்ணிடலாம். Then partners பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன், காஞ்சனா ஜுவல்லரி, பிரியங்கா
HR வில்லா டஸ்கி பிரதீப் ஃபேஷன் மூன் ரோட். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு சொத்து தான். இங்க இருந்து தென்னிந்தியா போய் அங்க சின்ன கோயில் சித்ரா அம்மாவோட ஒரு பாடல் பாடினாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல டாப் 6ல வந்திருந்தாங்க. பிரியங்கா மெலடி பாட்டு பாடி தானே கேட்டிருக்கீங்க. அவங்க கொஞ்சம் எனர்ஜியா நல்லா வைபா ஒரு மாதிரி வெஸ்டர்னா பாடினா கேட்டிருக்கீங்களா? கேட்கலாமா? ஓகே, அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வவுனியாவில் உங்கள் எல்லாரையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய எனர்ஜெட்டிக்கான பாடல்கள் பாடுறதுக்கு வாங்கி கிஷோர் மன்னா அது எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. இன்னும் நிறைய கலைஞர்கள் தயாராக இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பத்தம் பத்தலையே. ஓகே, ரெடியா? இந்த ஸ்டேஜ் அதிர போகுது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியுமா வாகிசன் அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் சாங் என்னதுன்னு? சரி, ஓகே, நம்ம அப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும், இன்னும் கொஞ்சம் சத்தம் வேணும், அப்பதான் நான் போவேன். என்ன துரத்துறதுல எவ்வளவு ஆனந்தம். மனசு இருக்குது பாருங்க.
இப்படியாச்சு இது தேட போற பொண்ண பார்த்து வனரோசா ஏய் காக்குழலி பின்னி முடிந்தவள் அங்கம் அசைந்திட முந்தி நடந்தாள் ஏமுனையில கள்ள கபடமாய் துள்ளி திரிந்தவள் அந்த கபல்தான் மயவழியில வண்ண ஒளியில கண்ட குளிவிட உதடுகள் உரைகிறதாம் கதை தொலையில பட்ட கைதில பல அடியில பறந்திட நினைக்கிறதாம் ஐலேசா ஐலேசா இனி போவோமா கைலாசா ஐலேசா ஐலேசா இனி போவோமா கைலாசா அவ என்னோட மனரோசா தச்சாலே நின்னுலேசா கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலமெல்லாம் வேஸ்டா அவ என்னோட மனரோசா தச்சாலே நின்னுலேசா கல்யாணம் கல்யாணம் பண்ணாம காலமெல்லாம் வேஸ்டா. ஓகே மலையோட பக்கம் ஆரம்பம் அடுத்ததுக்கு போய் போவோம். இப்ப பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வேட்டப்பட்டு சீரிக்கிறா. அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரி சவுட்ட கண்ணில் மயக்கிறா. ரெடி சார் வயசுல வச்சு பார்த்தா மூச்சு பறக்குதா எழுதுற கொம்பியில சின்ன கால கடிதங்கள் என்ன கேட்குதா பக்கத்து வகுப்புல பவிக்கிறா என்ன பார்க்கும்போது வெட்கப்பட்டு சிரிக்கிறா. அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரி சவுட்ட கண்ணில் மயக்கிறா. பார்த்து சிரிச்சா அது எல்லாம் காதல் மச்சா மச்சான் இப்ப வருவானா அப்ப என்ன தாண்டி வரும்போது என் பேர் சொல்லிட்டு போயிருக்கா. வாடா இப்ப வருவானா அப்ப என்ன தாண்டி வரும்போது என் பேர் சொல்லிட்டு போயிருக்கா. முதலும் உடைச்சு பார்த்தாலே அந்த பட்டையோ ஆல்ரெடி அண்ணன் காரணம் பக்கத்து வகுப்புல பவிக்கிறா என்ன பார்க்கும்போது வெட்கப்பட்டு சிரிக்கிறா. அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரி சவுட்ட கண்ணில் மயக்கிறா. உனக்கு எதுக்கு இந்த லவ் அந்த நாடு உன்னால படிக்கும் போச்சு எக்ஸாமுக்கு ரெண்டு வெண்ணில காசை வாங்கிக்கான தினமோடி வருவேனோ செந்தமிழை காக்கும் தோழினே பால் காவடி சுமந்து ஓடினேன் வேறு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் நுழைந்து பாடினேன் அடிவேலனை நினைத்து தோழிலே என்று சொல்லி வேண்டிய கண்டிப்பாக எல்லாரோட எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் என்னோட எனர்ஜி
டபுள் மடங்கா இருக்கு. தேங்க்யூ. எங்களுக்கும் உங்களுடைய எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. வவுனியால செஞ்ச கான்செப்டை நாங்கள் தாராளமாக மாற்றுவோம். ரெடி? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் என்ன பிரச்சனை சொன்னால் நல்லா சாப்பிடுவேன். அதில் எங்களை ஃப்ரெண்ட்ஸை கேட்கவும் அவங்கள ஆடிக்கொண்டிருக்காங்க. நாங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். இதில் பாருங்க பிரியாணி இருக்கு. என்ன எல்லாரும் பயங்கர எனர்ஜியா இருக்கீங்க பாருங்க. எப்படி நம்ம பசங்க பாடினாங்க? ஓகே, உங்க அன்பெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. I love you all. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவை கவர் பண்ண வனி ஹோட்டல் அவங்களோட ஃபுட் ஸ்டாலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே போய் சாப்பிடலாம். எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்கும். சரி, ஹோட்டல் ஓகே, எல்லாருமே வந்து யூடியூபர்ஸ் வந்து இப்போ கிருமிஷாவோட பாட்டு கேட்கலாமா? கிருமிஷா பாட்டு கேட்க ரெடியா? அலெக்டா 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 அலெக்டா. ரொம்ப சந்தோஷம்.
உண்மைக்குமே எங்களோட பொடியங்கள் இந்த இசை கச்சேரி டிஜே எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. இதில் கணவர் பங்கு பெற்றிருந்தவ, எங்களோட ஈழக்கலைஞர் எல்லாமே பங்கு பெற்றிருந்தவ வேறு லெவலில் இருந்தது. அதில் கனவேற்ற வீடியோவை நான் எடுக்க முடியாமல் அந்த டைமில் நான் வழியில் போயிட்டேன். அதில் கனவேற்ற வீடியோக்கள் மிஸ் ஆகிட்டு, சில காப்பிரைட் எதுக்கு கூட காப்பிரைட் வருது தெரியாது. ஓகே சோழங்கள் உண்மைக்குமே வேறு லெவலில் இருந்தது. சந்திப்போம். இப்போ தான் நித்திரையை கொண்டு விளம்பினான். பாய்.